ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன வீடியோனா, இது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ தான். ஸோ இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி, அதோட செலிப்ரேஷன்ஸ், அதோட பூஜைங்க, நாங்கள் என்னென்ன பண்ணோம் அதெல்லாம் தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நவ் ஐ ஆம் 25 வீக்ஸ் ப்ரெக்னென்ட். ஸோ எந்த வருஷமுமே செலிப்ரேட் பண்ணதில்லை இந்த அளவுக்கு. ஃபார் தி ஃபர்ஸ்ட் டைம் இவ்வளோ தூரம் பண்ணியிருக்கோம். ஸோ சடன் பிளான்றனால அந்த அன்னைக்கு தான் எல்லாமே அரேஞ்ச் பண்ணோம். வீடு க்ளீனிங்காக இருக்கட்டும், அண்ட் மருதாணி வைக்கணும்னு ஒரு கிரேவிங் இருந்துகிட்டே இருந்துச்சு. ப்ரெக்னென்ட்டான ஸ்டார்டிங்லேருந்து இருந்துகிட்டே இருந்தது. அப்புறம் அப்பப்போ கோல்டு வந்துகிட்டே இருந்தது. இங்கே பெங்களூர் கிளைமேட் சரியில்லை, ஸோ வைக்கவே இல்லை. இந்த டைம் நான் வச்சே தீருவேன்னு சொல்லி வச்சேன். 2 கையிலையும் வச்சுட்டதால என்னை வம்பிழுத்துட்டே இருந்தார். ஸோ இப்போ மட்டும் இல்லை அப்படின்ற மாதிரி. ஸோ மேரேஜ் ஆகி 4 இயர்ஸ் கம்ப்ளீட் ஆக போகுது. இந்த 4 இயர்ஸில் ஒரு டைம் கூட விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணதில்லை. வீட்லேயும் சரி, எதுவுமே அந்த கொல்கட்டையாக இருக்கட்டும் எதுவுமே செஞ்சது கிடையாது. ஜஸ்ட் வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு கோயிலுக்கு போவோம். பட் இந்த வருஷம் பர்சனலி எனக்கு தோணிகிட்டே இருந்தது, பண்ணணும், செலிப்ரேட் பண்ணணும் நல்லான்னு. ஸோ ரெஃபரன்ஸ்க்கு ஒரு சில வீடியோஸ்லாம் பார்த்து அந்த மாதிரி தெரிஞ்ச அளவுக்கு பண்ணோம். அண்ட் நான் வந்துட்டு பெட் ரெஸ்ட்டில் இருக்கேன்னு உங்கள் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ அது தெரிஞ்சவங்க எல்லாம் திட்டிடாதீங்க தயவு செஞ்சு. நான் எதுவுமே பண்ணல, எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணல. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், நான் என்ன பண்ணேன்னு தெரிஞ்சிருக்கும். பிகாஸ் நான் ஏதாவது வெளியே இருக்க மாதிரி, வெளியே போகிற மாதிரி, வர மாதிரி வீடியோ போட்டால் கூட கமெண்ட்லேயே இருக்கட்டும், மெசேஜில் கூட வந்து கேட்குறீங்க, நீங்கள் ரெஸ்ட்டில் தானே சிஸ்டர் இருக்கணும், எதுக்கு வெளியெல்லாம் போகிறீங்க, அப்படி இப்படின்னு நிறைய பேர் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. நான் ரெஸ்ட்டில் தான் இருப்பேன். மோஸ்ட்லி ஹாஸ்பிட்டல் போகிறதுக்கு தான் போவேன். அப்போ தான் ஒரு 2-3 வீடியோஸ் எடுத்துகிட்டு அதை ஸ்ப்ளிட் பண்ணி நான் வந்துட்டு போடுவேன். மற்றபடி நான் வந்துட்டு சுற்றுறதே கிடையாது எங்கேயுமே வெளியே. கிட்டத்தட்ட 1 மந்த்தாக பெட் ரெஸ்ட்டுன்ற பேரில் என்னை ஹவுஸ் அரெஸ்ட் பண்ணி வச்சுட்டாங்க. கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்குது, நம்ம ப்ரெக்னென்சியை என்ஜாய் பண்ண முடியலன்னு. பட் சின்ன சின்ன விஷயம் பண்ணுறதுலையுமே எங்களுக்கு குட்டி குட்டியான சந்தோஷம் இருக்குது. ஸோ அதனால் ஃபைன், எவ்ரி திங் ஃபார் பேபி அண்ட் மீ, எங்கள் 2 பேரோட ஹெல்த்துக்காக தானே. ஸோ ஓகே. கொல்கட்டை மட்டும் தான் நான் பண்ணேன். அதுவுமே நான் ஃபஸ்ட் டைம் பண்ணியிருக்கேன். ஜஸ்ட் ட்ரை பண்ணேன் தான். அது ஒன்று தான் நான் பண்ணேன். ஒரு 20 பீஸ் பண்ணியிருப்போம், அதுவும் கம்மியாக தான். மற்றபடி எல்லாமே சுண்டல் வேக வச்சோமா, அதுவும் அவர் பண்ணார். அண்ட் அவள் ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் ஒர்க், அது 2 தான் நான் பண்ணியிருந்தேன். அப்புறம் இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு ரொம்ப பொறுமையாக தான் வேலை பார்த்துட்டே இருந்தேன். ரொம்ப ஹார்ட் ஒர்க் மாதிரியெல்லாம் இல்லை. நான் ஆக்சுவலாக மருதாணி வச்சுட்டு தூங்கி எழுந்துட்டேன். அப்புறம் எழுந்து தான் ஒரு 3 மணிக்கு மேலே தான் வேலையெல்லாம் பண்ணோம். அண்ட் வீடெல்லாம் துடைச்சி விடுறது அதுவுமே அன்றைக்கி தான் பண்ணோம். அதெல்லாம் அவர் தான் துடைச்சி விட்டார். துடைச்சிட்டு எல்லாம் க்ளீன் பண்ணி நிறைய பாத்திரம்லாம் இருந்தது, எல்லாம் விலைக்கு எடுத்து வச்சிட்டாங்க. அண்ட் ஒன் மோர் திங் சொல்ல வந்துட்டேன், எனக்கும் பிள்ளையாருக்குமே ரொம்ப கனெக்ஷன் சின்ன வயசுலேருந்து. எல்லாருக்குமே பிடிக்கும். பட் எனக்கு ஒரு தனி ஃபீலில் பிடிக்கும் அவரை. நிறைய விஷயம் நான் கேட்டு அவர் வந்துட்டு பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ அது வந்துட்டு நான் ட்ரஸ்ட் பண்ணுறேன். எப்போதுமே என்கிட்ட இந்த ஒரு குட்டி பிள்ளையார் இருக்கும். எங்கள் வீட்லேயும் சரி, இங்கேயுமே சரி, இந்த குட்டி பிள்ளையார் நான் வச்சுட்டே தான் இருந்திருக்கேன். ஸோ பிள்ளையார் சிலையெல்லாம் வாங்கலை, அவர் வச்சே பூஜை பண்ணிவிட்டு. அண்ட் பொடி பிள்ளையார் இருக்கு இல்லையா, மஞ்சளில் பிடிச்சி வைக்கிறது. ஸோ அது ரொம்ப ட்ரெடிஷ்னாக தோணுச்சு. ஸோ அதுவுமே பண்ணிவிட்டு, மற்றபடி அவருக்கு பிடிச்ச கொழுக்கட்டை, சுண்டல், அவல் பொரி எல்லாமே வச்சு தேங்காய் பால் அபிஷேகம்லாம் பண்ணி பூஜை பண்ணிட்டோம். ரொம்பவே நிறைவாக இருந்தது ஃபீல். இந்த ஸ்கூல் எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் போகிறதுக்கு முன்னாடி பிள்ளையார்கிட்ட தான் வேண்டிட்டு போவாங்க இல்லையா. ஸோ நான் வந்துட்டு அதுக்கு மட்டும் இல்லை, என்னோடய எல்லா விஷயத்துலையும் எந்த கடவுள்கிட்ட ப்ரே பண்ணுறனோ இல்லையோ விநாயகர்கிட்ட ப்ரே பண்ணுறேன். ஸோ அதனாலேயே கொஞ்சம் ஸ்பெஷலாக இந்த வருஷம் பண்ணினோம் எங்களுக்கு தெரிஞ்ச அளவுக்கு. அண்ட் சுண்டல், அந்த அவலெல்லாம் நிறையவே பண்ணியிருந்தோம். வீட்டில் படைத்து சாமி கும்பிட்டு அண்டு இன்னும் கொஞ்சம் எடுத்து வச்சுருந்தோம். அதுவுமே வந்துட்டு வீட்டுக்கு கீழே விநாயகர் சிலை வச்சுருந்தாங்க. ஸோ எங்கள் ஏரியாக்குள்ளே நிறையா எக்கச்சக்கமான சிலைகள் இருக்குது. எங்கள் வீட்டுக்கு கீழேயே ஒன்று வச்சுருந்தாங்க. நான் ரொம்ப ட்ராவல் பண்ணக்கூடாது, போகக்கூடாதுல்ல. ஸோ அதனால் எப்போவுமே நான் இதுவுமே ட்ராவல் பண்ணி ஏதாவது கோயிலுக்கோ எங்கேயாவது போகிறனாலுமே வந்துட்டு பக்கத்தில் ஒரு 2 கிலோமீட்டர்ஸ் ஆர் பிலோ 5 கிலோமீட்டர்ஸ் அதுக்குள்ளே தான் போவேன். அண்ட் அகெயின் ஒன் மோர் திங் சொல்லணும், மைண்டு எங்கள் 2 பேருக்கும் ரொம்ப டிஸ்டர்பிங்காக இருக்குது. அதனால தான் நிறைய கோயிலுக்காக போயிட்டுருக்கோம். ரொம்ப பீஸ் எதிர்பார்க்குது மைண்டு. ஸோ அதனால் கோயிலுக்கெல்லாம் போகும்போது, வீட்டிலலாம் சாமி கும்பிடும்போது ரொம்பவே நல்லாயிருக்கு. நான் ப்ரீவியஸாக அந்த ஆடி வெள்ளி சாமி கும்பிட்றது, அப்புறம் எப்போயாவது வீட்டில் பூஜை பண்ணுறதுலாம் ஷேர் பண்ணும்போது, அந்த வீடியோஸில் அத்தை ஃபோட்டோ வந்துட்டு சாமிகிட்ட இருக்குது, அவங்களுக்கு வந்துட்டு இது பண்ணியிருக்கீங்க, அந்த மாதிரிலாம் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க. ஸோ அந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு 2-3 கமெண்ட் நான் பார்த்தேன். பட் அப்படியெல்லாம் இல்லைங்க. அவங்க வந்துட்டு இறந்தவங்கள சாமிகிட்ட போயிட்டாங்கன்னு சொல்கிறோம். அப்புறம் ஏன் சாமிக்கு ஈக்குவலாக வச்சு நம்ம பார்க்கக்கூடாது? அதுதான், அவங்க இறந்தப்ப இருந்தே சாமி ஃபோட்டோ கிட்ட தான் இருக்காங்க. அவங்களும் எங்களுக்கு ஒரு சாமி மாதிரி ஆயிட்டாங்க. வீட்டில் எங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி அண்ட் ஒரு சில வீடியோஸ்லாம் ரெஃபரன்ஸ் பார்த்துருந்தோம். அதெல்லாம் வச்சு
தெரிஞ்ச அளவுக்கு நல்லா நிறைவாக சாமி கும்பிட்டோம். ரொம்பவே மைண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்தது. வீடியோ பிகினிங்லேயே நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஏரியா ஃபுல்லாகவே எக்கச்சக்கமான விநாயகர் வச்சுருந்தாங்கன்னு. ஸோ இது எங்கள் வீட்டுக்கு கீழே இருக்கிறது. அதனால இந்த ஏரியா ஃபுல்லாகவே ஜொலிச்சுட்டு தான் இருந்தது. அவ்வளோ டெக்கரேட்டிவாக பண்ணியிருந்தாங்க. அண்ட் ஒரு செட்டப்புமே விநாயகருக்கு சூப்பராக இருந்தது. பெங்களூரில் வேறு லெவலில் விநாயகர் சதுர்த்தி செலிப்ரேட் பண்ணுவாங்க. தென் வீட்டுக்கு கீழே வச்சுருக்க விநாயகர் சிலையிலையும் போய் சாமி கும்பிட்டுட்டு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு அவளும் சுண்டலை செஞ்சுருந்தோம் சொன்னேன் இல்லையா. ஸோ அதெல்லாம் பிரசாதம் கொடுக்கலான்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்திருந்தோம். எடுத்துகிட்டு வந்ததும் விநாயகர் கிட்ட அங்கே வச்சு ஐயர் வந்துட்டு பூஜை போட்டு கொடுத்துருந்தாரு. தென் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் மென்ஷன் பண்ணணும். எனக்கு எவ்வளோ விநாயகர் பிடிக்கும் நான் வீடியோ பிகினிங்கில் சொல்லியிருப்பேன். ஸோ எந்த ஒரு விஷயத்துக்குமே ஃபஸ்ட்டு அவர் தான் நினைப்பேன், அவர்கிட்ட தான் போவேன். அதே மாதிரி பை பர்த்லேருந்து என் கூட இருக்க ஒருத்தங்களுக்கு அவரோட தம்பி முருகர் ரொம்ப பிடிக்கும். இப்போ என் ஹஸ்பண்டுக்கு எனக்கு எவ்வளோ விநாயகர் பிடிக்குமோ அதுக்கு ஈக்குவலாக எல்லா விஷயத்துலையும் முருகர்கிட்ட தான் அவர் போவார் டக்குன்னு. எல்லா கடவுளும் பிடிக்கும், பட் அந்த ஃபஸ்ட்டு இம்ப்ரெஷன் அந்த மாதிரி இருக்கும் இல்லையா. ஸோ அது வந்துட்டு முருகர்கிட்ட தான் இவருக்கு இருக்குது. அந்தளவுக்கு என் கூடயே ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாத்துலேயுமே ஒருத்தவங்களுக்கு அந்த முருகர் பக்தராக இருந்துடுறாங்க. ஸோ எனக்கும் முருகர் பிடிக்கும். முருகர் மேலே நிறைய நம்பிக்கைலாம் இருக்குது, நிறைய வேண்டுதல்கள்லாம் இருக்குது. கரெக்டாக நாங்கள் போன டைமுக்கு பூஜையெல்லாம் பண்ணிவிட்டு முடிக்க போகிற டைம் கரெக்டாக போய் கலந்துக்கிட்டோம். தென் நம்ம பிரசாதத்துக்கெல்லாம் பூஜை பண்ணி கொடுத்துருந்தாங்க. அதை எடுத்துகிட்டு போய் எல்லாருக்குமே இவங்களும் அன்னதானம் ரெடி பண்ணியிருந்தாங்க இல்லையா, அது கூடயே வச்சு தர சொல்லியிருந்தாங்க. நாங்கள் செப்பரேட்டாக பிளேட்டெல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம், பட் அவங்க பிளேட்லேயே வச்சு கொடுத்துருங்க, சுண்டல் அவள் தானே, ஸோ அப்படின்னாங்க. அதனால் அது கூடயே வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக எல்லாருக்கும் கொடுத்துட்டோம். ஆக்சுவலாக எங்களுக்கு இன்னுமே நிறையவே இன்னும் செஞ்சுருக்கலாம் போல் அப்படின்னு ஃபீல் ஆச்சு. சரி ஃபஸ்ட் டைம் ஓகே, நெக்ஸ்ட் டைம் பார்த்துக்கலாம். ஏன்னா அவ்வளோ கூட்டம், எங்கேருந்து எவ்வளோ பேர் இந்த ஏரியாக்குள்ளே வந்தாங்கன்னு தெரியாது, அவ்வளோ கூட்டம் இருந்தது. அவங்க பாதி ரைஸ் தீர்ற அளவுக்கு எங்களது பாதி வந்துருச்சு, அந்த அளவுக்கு பற்றிருச்சு. பட் எங்களுக்கு ஃபுல்லாக கொடுத்துருக்குமேனு ஒரு சின்ன வருத்தம் இருந்தது. நெக்ஸ்ட் இயர் பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டாச்சு. நான் ஒரு 5-6 பேருக்கு வச்சுட்டு அப்புறம் அவர் தான் வச்சுட்டே இருந்தாங்க ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆக வரைக்கும். ஏன்னா குனிஞ்சு நிம்மற முடியாதுல்ல. ஸோ அதனால் ஜஸ்ட் அந்த ஸ்டார்டிங்கில் மட்டும் நான் கொடுத்துட்டு நான் போயிட்டேன். அப்புறம் அவர் தான் ஃபுல்லாகவே கொடுத்துட்டு வந்தாங்க. ஸோ ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் எண்ட் ஆஃப் 6 months ஆஃப் ப்ரெக்னன்சியில் நான் இருக்கேன். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட ஒப்பீனியனை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். நெக்ஸ்ட்டு நம்மளோட ஹேர் கேர் வீடியோ நிறைய வரப்போகுது. அண்ட் என்னோடய ப்ரெக்னன்சி எக்ஸ்பீரியன்ஸ் ஃபஸ்ட் ட்ரைமஸ்டர் போட்டிருந்தேன், நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. ஸோ செகண்ட் ட்ரைமஸ்டர்லேயும் கம்ப்ளீட் ஆக போகுது இல்லையா, ஸோ அதுவுமே நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட். எப்படி இருக்கு? சூப்பர்.